பேட்டர்ன் டிசைனு நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். இந்த மாதிரி டைப்பில் நம்ம ஃபுல்லாக வரைஞ்சி நம்ம அந்த மாதிரி இல்லாமல் ஒரே கட்டிங்கே நம்ம படித்த நம்மளுக்கு எத்தனை இதழ் வந்திருக்கு பார்த்திங்களா. நம்ம மடித்ததில் தான் இதை கொண்டு வரணும். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி மடித்து கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூ கிடைக்கும். இது நமக்கு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா, இந்த மாதிரி அப்ளை டைப்பு, பேட்டர்ன் டைப்பு, அது இல்லாமல் ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்டிங் ஒர்க்கு, நம்ம ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி நம்ம ஆல்ரெடி நான் தைச்சி வச்சிட்ருக்கேன், அந்த ட்ரெஸ்ஸுக்கு இதை ரெடி பண்ண முடியுமானா அதுக்கும் பண்ணலாம். நம்ம இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டிச் பண்ணி நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் ப்ளவுஸு, அதுக்கு இந்த டிசைனை யூஸ் பண்ண முடியுமானா அதுக்கும் பண்ணலாம். நம்ம அதுக்கான டிசைன் தான் இது மார்க் பண்ணி கட் பண்ணுறது எப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஸ்டிச்சிங்கில் ஒரு இதில் நான் காட்டுறேன். இதில் நம்ம வெட்டின அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லைங்களா, இதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னத்துக்குன்னா யூஸ் ஆகுதான்னு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இதில் இன்னும் ஏதாவது டிசைன் பண்ணணுன்னாலும் நம்ம சின்னதாக ஒரு டிசைனாக பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு டிசைன், நம்மளுக்கு பிடிச்ச டிசைன், உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எதுவுமே இதில் வேஸ்ட்டு கிடையாது. இது எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம பயன்படுத்துகிற முறையில் தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்ற அளவு நம்ம கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வரைஞ்சி நீங்கள் ட்ரா பண்ணி கூட பண்ணிக்கலாம். இது நம்ம கட் பண்ணதில் வேஸ்ட் ஆகாத அந்த வேஸ்ட்டு பகுதியவும் நம்ம யூஸ் பண்ணலான்றதை நான் இதில் சொல்லியிருக்கேன். எதுவுமே இதில் வேஸ்ட்டு கிடையாது.
இங்கே பாருங்கள், அதில் மிச்சமானதாக தான் நான் வெட்டியிருக்கேன். இது ஒரு ஐடியா இல்லாத வெட்டியிருக்கோம். ஆனால் என்ன வருதோ அதை எடுத்துக்கலாம். நமக்கு பிடிச்சா எடுத்துக்கலாம், பிடிக்கலாம் விட்டுடலாம். ஓகேங்களா? இதுவும் ஒரு டிசைன், இதுவும் பார்க்க அழகாக தான் இருக்குது இல்லைங்களா? இதை வச்சு நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணிக்கலாம். நான் பேட்டர்னுக்கு தானே யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பேட்டர்ன்றப்ப இது உள்ளே வருது இல்லைங்களா? இந்த ஷேப்பை மட்டும் நம்ம வரைஞ்சிக்குவோம். வரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஷேப் நம்மளுக்கு தேவையான ஷேப்பு வரைஞ்சிட்டு மீதி வேண்டான்றதை இந்த சைடில் மேலே நிற்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, அதை விட்டுருவோம். அப்போ இது பேட்டர்னுக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்குது இல்லையா? அப்போ இது வேஸ்ட் இல்லை. இதுவும் இந்த மாதிரி நம்ம காலர் கிளாத்தில் இந்த மாதிரி கட் பண்ணின்னு நம்ம அதை அயர்ன் பண்ணிட்டோங்கன்னா கிளாத்தோடு ஒட்டிக்கும். ஒட்டின பிறகு இந்த டிசைனை அப்படியே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.